நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் வெரைட்டி. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு, பசங்களுக்கு ஸ்நாக்காக கூட இதை கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பேர் வந்து சக்கர் பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஷெல்ஃப் லைஃப் கூட ஒரு 10-15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், இதோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் தெரியாதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சக்கர் பாரா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு. ஜென்ரலாக மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு நிறைய எடுத்துகிட்டு மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். கோதுமை மாவு, சர்க்கரை, மைதா மாவு, பால், உருக்கின நெய், ஒரு சிட்டிகை உப்பு. ஒரு சக்கரை பாரா பண்ணுறதுக்கு நம்ம மாவு பசையலாம். அதுக்கு முன்னால் நான் வந்து 3/4 கப்பு சர்க்கரையை இது மாதிரி பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ முதல்ல 1/2 கப்பு நெய் இந்த பாத்திரத்தில் விட்டுடலாம். உருக்கி வைக்கணும். அடுத்து 1/2 கப்பு பால், இந்த சர்க்கரை பொடி பண்ணது அதையும் சேர்த்துடலாம். நான் இந்த சக்கரை பாரா பண்ணுறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கெட்டியாக பிசையணும். முதல்ல கொஞ்சம் ஒரு பாதி கப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். முதல்ல 1 கப்பு கோதுமை மாவு போட்டால் இப்போது 1/2 கப்பு மைதா மாவு. ஃபுல்லாக மைதாவில் கூட பண்ணலாம். மைதா நிறைய வேண்டான்றதுக்காக கோதுமை மாவு நிறைய சேர்த்துருக்கேன். அடுத்து கோதுமை மாவு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுட்டே இருக்கணும். நான் 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கெட்டியாக எல்லா மாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போது மாவு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நான் ரோஸ் வாட்டர் ஒரு 5 ml சேர்க்குறேன். வாசனையாக இருக்கும். வேணும்னு நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இந்த எசன்ஸை இந்த ரோஸ் வாட்டர் இருக்கிறதுனால சேர்க்குறேன். கொஞ்சமாக வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இது சேர்ந்து வரா மாதிரி பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்படியே வச்சுட்டு இதை வந்து திரட்டணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கணும். அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா திரட்டிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இது. இந்த திக்னஸ் இருக்கணும். நம்மளுக்கு வேண்டிய சைஸ் நான் இந்த சைஸில் கட் பண்ண போகிறேன். நல்லா ரவுண்டாக பிஸ்கட் மாதிரி வரும். மாதிரி நம்ம
நம்ம இந்த சக்கரை பாலாவை வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணணும். நான் ஒரு வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். மீடியம் சூடு இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேம் கூட மீடியம் தான் வச்சுருக்கேன். லைட்டாக சூடாக எடுத்து இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சா வந்து கலர் மாறிடும், மேலே ப்ரௌன் ஆகிடும். அதுவே கொஞ்சம் பாருங்கள், ஓரத்துலலாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக மூவ் பண்ணி விடலாம். அது அப்படியே கொஞ்சம் மேலே மிதக்க ஆரம்பித்தோன்னே திருப்பி போடணும். பாருங்கள், இது மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே இப்படி மேலே வரும். அப்படி மேலே வந்தவுடனே நம்ம திருப்பி போடலாம். நம்ம பாதுஷாலாம் எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் மேலே வந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இது பிஸ்கட், இந்த சக்கரை பாரா நல்லா 2 பக்கமும் நல்ல கலர் வந்திருக்கு. பிஸ்கட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை இப்போ ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுக்கணும். சக்கரை பாரா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிக்கணும். இப்போ அடுத்த ஈடு கூட போட்டுடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி. இப்போ 2வது ஈடு கூட ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. பிஸ்கெட் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையும் எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆனது ஒன்றுனா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லாட்டி இந்த கலர் வந்து உடனே மாறிடும். இப்போ சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா, சக்கரை போட்டதுனால கலர் மாறிடும். நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறினா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த சக்கரை பாரா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற பிஸ்கட் மாதிரியே இருக்குது. இது அது நல்ல கொஞ்சம் லேயராக கூட இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம பண்டிகை நாளில் கூட பண்ணிக்கலாம். கோகுலாஷ்டமி, தீபாவளி அது மாதிரி டைம்லேயும் பண்ணிக்கலாம். ரவுண்டாக வேணால் இது மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு பாட்டிலில் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இப்போது வந்து ஸ்கூல் திறந்த பிறகு பசங்களுக்கு நம்ம டெய்லி ஏதாவது கொடுத்து அனுப்பணும். கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸை விட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் மைதா சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்து பண்ணதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக கூட, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு பசங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் நம்ம வந்து நிறைய இதெல்லாம் எசன்ஸ்லாம் கிடைக்கிது. அதை வேணால் கூட சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.